வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு குருவே துணை. தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர்கள் ஆற்றிய வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஓர் உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த திருப்பூர் மண்டலத்திற்கும் மற்றும் வாய்ப்பாளையம் மனவளக்கலை என்ற அறக்கட்டளைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, இதை சிற்றுரையை கேட்க வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் நன்றிகளோடு அவர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் வாழ்க வளமுடன். நாம் ஒரு சிந்தனைக்கு செல்ல இருக்கோம். உயிரறிய ஞானம், இது மகிழ்ச்சியோட கவிதை. பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது ஒரு 15 நிமிஷம் நம்மளால முடிஞ்ச ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிரறிந்த அறிவினாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லா சமநிலை சித்தியாகும். உயிரறியா அறிவு நிலை மாயமாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம். மகர்ஷியும் உணர்ந்திருக்காரு, நம்மளே உணர்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா, இறைவணக்கத்திலே சொல்லியிருப்பாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சுயமா நாம சிந்திக்கும் போது இந்த உயிர்னா என்ன, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சுத்த வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அதோட தன்மை என்ன, எதுவும் இல்லாத ஒண்ணும் இல்லாத ஒரு இது, அதான் சுத்த வெளியா மகிழ்ச்சி சொல்றாங்க. இறைவெளி, சுத்தவெளி, தும்பு இருட்டுங்கிறாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு அதுல இருந்து அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் மட்டும் அங்க இருக்குது. அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்ல இறைத்துகள் அதிலிருந்து பீறிட்டு வருது. அந்த இறைத்துகள் திறமம் வரும்போது அதோட கொத்து இயக்கம் கோள வடிவம் பெறுது. அப்ப அந்த கோள வடிவம் பெறும் போது அது ஒரு விண்ணா மாறுது. இது பாத்தீங்கன்னா விண்கலம், அதாவது விண்களின் கூட்டம் சேரும்போது அது வான்காந்தமா, அதுல இருந்து கரைசல் வருது. அந்த கரைசல் வான்காந்தமா இருக்கு. அப்ப அந்த வான்காந்தத்துல உலகங்கள் அனைத்தும் தோன்றிருக்குது. கோள்கள், நட்சத்திரங்கள் அத்தனையும் வான்காந்தம் பேரியக்க மண்டலம்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப அதுல இருக்கிற ஒரு உலகம் தான் நம்ம பூ உலகம். இது பாத்தீங்கன்னா அந்த அதே விண்துகள் ஒரு அணுவா மாறி அந்த அணுக்கள் தான் உயிரா மாறுதுங்கிறாங்க. அப்ப அந்த உயிர் என்ன, ஃபர்ஸ்ட் விண்ணா இருந்தது, அந்த விண்ணு காற்றாக மாறியது, அழுத்த காற்றாக. அடுத்த அழுத்த காற்றாக மாறும்போது அது நெருப்பா மாறிச்சு, நெருப்பு நீரா மாறிச்சு, நீரு நிலமாக மாறியது. இப்ப 5 பஞ்சபூதங்கள் வந்துருச்சு இங்க. இந்த 5 பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் ஒரு உயிர் தோன்றதுக்கான காரணங்கிறாங்க. அப்ப அந்த உயிர் தோன்றி இருக்குது. அந்த உயிர் தான் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள, அதாவது 5 அறிவு வரை விளங்கினோம், 6வது அறிவா வரும்போது மனிதனா வர்றான். அந்த 6வது அறிவா வந்த மனிதன் இந்த உயிர் அறிஞ்சா இந்த உலகம் இப்ப சொன்ன அத்தனையும் நம்ம உயிருக்குள்ளதான் இருக்குங்கிறத உண்மை உணர்வோங்கிறத தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 6வது அறிவா, அதாவது ஓரறிவா தோன்றும் போது பாத்தீங்கன்னா ஒரு தாவர இனம், அந்த தாவர இனத்துக்கு எந்த ஒரு பதிவும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தோன்றின புழு இனம், இது பாத்தீங்கன்னா அதுக்கு சமைக்க தெரியாது. அதோட உயிர் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா தன்னோட உணவா தானே அதை எடுத்துக்குது, அந்த இலை கொடிகளை எடுத்துக்குது, தன்னோட உயிரை இரண்டாவது இன்னொரு உயிரை கொண்டுதான் அது சாப்பிடக்கூடிய நிலைமை. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து அதோட ஏக்கம் அடுத்த நிலைக்கு வருது, 3வது அறிவு. பூச்சிகளா மாறுது. இந்த பூச்சியினம் அடுத்து பாம்புனா ஊர்வனையா மாறுது, ஊர்வனை பாத்தீங்கன்னா விலங்கினமா மாறுது. இப்ப ஒவ்வொரு தன்மையிலையும் இதோட அனுபவங்கள் முழுமையா மகிழ்ச்சி எல்லா படங்களையும் இருக்க தன்மாற்றங்கிறதுல உயிரின தன்மாற்றத்துல முழுமையா கொடுத்துருக்காங்க. இப்ப இவ்வளவு உயிரின பரிணாமம் இதுவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த 5வது உயிரினம் வர வரலையும் பாத்தீங்கன்னா இதுவரையும் ஒரு 84 லட்சம் உயிரினங்கள் தோன்றிக்கிறதாக சொல்றாங்க. அப்ப 84 லட்சம் உயிரினங்கள் தோன்றி அடுத்து வந்த உயிரினம் தான் மனிதன். ஒரு இறுதியாக பூத்த மலர் தான் மனிதன். அப்ப மனிதன் இவ்வளவு தூரம் எவ்வளவு காலங்களை நடந்து வந்திருக்காங்க, லட்சம் கோடி மாசத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க, மனிதன் தோன்றிருக்கிறான்.
அப்ப தோணுனது எதுக்காக இவ்வளவு மனிதனை உற்பத்தி பண்ணுது என்னங்கிற ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா வந்தவங்க ஃபர்ஸ்ட் மனிதன் ஒரு பொருள்களை ஒரு போலி செய்து தான் வாழ்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம உபகருவிகளுக்கு துணைக்கருவிகளை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்படி வாழும்போது ஒவ்வொரு அறிவும் அந்த இடத்துல அறிவு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்குது. அப்ப அந்த வளர்ச்சி அடைஞ்ச ஆரம்பிச்ச போது எத்தனையோ மகான்கள் வரிசையில தோண்டியிருக்காங்க. தோண்டினவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி மக்களை, அதாவது அவங்க உணர்ந்தாங்க. அவங்க உணர்ந்ததை சாதாரண மக்களும் உணரணும் அப்படிங்கிற ஒரு நிலையில உணர்த்தறதுக்கு முற்பட்டாங்க. ஆனா உணர்த்தறதுக்கு முற்பட்ட போது எல்லாரும் உணர்ந்தாங்கன்னு பார்த்தா சிலர் உணர்ந்து பயனடைஞ்சாங்க, சிலர் இன்னும் உணராம அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வழியில வந்தவர் தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி. அவங்க அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த அந்த சித்தர்களும் இந்த உயிரை பத்தி முழுமையா சொல்லியிருக்காங்க. உயிரை உணர்ந்து அதற்கான மருத்துவ முறைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திறமா வடிவமைச்சிருக்காங்க. அந்த வழியில வந்தவர் தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி. இப்ப இவ்வளவு ஆராய்ஞ்ச மகான் நம்ம வேதாத்திரி மகரிஷி ஏன் இவ்வளவு ஒரு பொக்கிஷமான ஒரு உயிர் நமக்குள்ள இருக்கும்போது ஏன் மக்கள் துன்பப்படுறாங்க? அந்த உயிர்னா என்ன, மனம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி எடுத்து துன்ப ஏன் படுறாங்க அப்படிங்கிற ஒரு அவரு கேள்வி ஞானம் பெறப்பட்டது. அந்த கேள்வி ஞானம் தான் இன்னைக்கு மனவளக்கலையா வந்தது. அப்ப இந்த மனவளக்கலைக்குள்ள நாம வர்றதுக்கு முன்னாடி நாமளும் நம்ம பெற்றோர்கள் என்னென்ன வழியில நம்மளை வழி நடத்தினாங்களோ அதே வழியில நாமளும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நமக்கு பழக்க வழியில தான் நம்ம போயிட்டு இருந்தோம். பழக்கத்தை அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது பொருள் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க குழந்தை குட்டி வரணும், இப்படியே தான் ஜென்ரேஷன் போயிட்டே இருக்குது. இதுவரையிலும் எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. இதுவரையிலும் இப்ப நம்ம உள்ள வந்திருக்கோம். இப்ப கடைசியா என்ன பிறவி எடுத்திருக்கோம். ஆனா இப்போ இவ்வளவு நாள் வந்த ஒரு பிறவிலேயே பட்ட துன்பத்துக்கு நம்மள மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கோ நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கோ அது உருவானதுனாலதான் இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்ப இவரு உயிர் உணர்த்தணுங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இப்ப உயிருணர்வு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுவரையிலும் இதுக்காக, அதாவது இந்த உயிர் உணர்வு பெறுவதற்காக தன்னோட அரசை பதியை விட்டு வந்தாரு புத்தர். அடுத்து பாத்தீங்கன்னா மகான்கள் இதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தரும் தன்னை இந்த காடுகளுக்கு போயிருக்காங்க தவங்கள் பண்றதுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ மகான்கள் வழியா வந்துட்டு போயிட்டாங்க. தன் வாழ்நாளையும் அதுக்காக முடிச்சிருக்காங்க. வந்து அறிஞ்சவங்க பலர், இப்ப அறியாம அதுலயே இறந்தவங்களும் பலர் போயிருக்காங்க. அப்படி இருந்த காலத்துல ஒரு எளிமை முறைப்படுத்தி, ஏன்னா அப்ப அவங்க உணர்றதுக்கான வழி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, எங்கேயோ போயிருச்சு. அப்ப அந்த விஞ்ஞானம் வளர்ந்தது, இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைச்சா மிக சிறப்பா கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்த மகான் வேதாத்திரி மகரிஷி தான் மனவளக்கலைங்கிற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாரு. அந்த பொக்கிஷத்துல நாம உள்ள போறோம். உள்ள போகும்போது மனவளக்கலைக்குள்ள முதல்ல உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த உடல் இதுவரையிலும் கட்டப்பட்ட அந்த உடலுக்குள்ள என்னென்ன பதிவுகள் இருக்குது என்னென்னங்கிறது நமக்கு தெரியாது. அதையெல்லாம் போக்குறதுக்கு சிறப்பான ஒரு உடற்பயிற்சி. ஏன்னா அவர் சித்தராச்சு. அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த உயிரணுக்குள்ள இவ்வளவு இருக்குங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மனிதனும் இவ்வளவு பதிவு பழக்க பதிவுகளை முழுமையா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சதுனாலதான், அதாவது உடற்பயிற்சிங்கிற அந்த உடற்பயிற்சி ரொம்ப எளிமையானது, மருத்துவ குணம் வாய்ந்தது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு உடற்பயிற்சியை கத்துக் கொடுக்குறாங்க. இந்த உடற்பயிற்சியை நாம கத்துக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது இதுவரையிலும் வந்த அந்த விலங்கின பதிவுகள் அனைத்தும் நம்மள்ட்ட இருந்து கழியும். அந்த விலங்கின பதிவுகள் அழிஞ்சதுன்னா உள்ள இருக்கிறது அந்த பிரம்மம் தான். அப்ப அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கு தான் வந்த 3வது நாள்ல நமக்கு ஒரு தவம் கத்துக் கொடுக்குறாங்க. அது ஆக்னிங்கிற ஒரு தவம். அந்த தவத்தை பாத்தீங்கன்னா, அதாவது ஆக்னிங்கிற அந்த அழுத்த உணர்வை தான் கத்துக் கொடுக்குறாங்க. அந்த அழுத்த உணர்வை கவனிக்கவும் சொல்றாங்க. தொடர்ந்து கவனிச்சோம்னா அழுத்த உணர்வை கவனிக்கும் போது நமக்குள்ள இன்னும் ஆற்றல் அதிகமாகுது. அந்த ஆற்றல் தொடர்ந்து அங்க ஜீவகாந்தமாக இருக்கிறதுங்கிறத நம்ம அறியறோம். மனமா இருக்கிறது ஜீவகாந்தம், ஜீவகாந்தம் தான் மனமா இருக்குங்கிறதை உண்மையை உணர்றோம். அந்த ஜீவகாந்தம் எப்படியெல்லாம் செலவாகுதுங்கிறதையும் நமக்குள்ள நாம உணரப்படுறோம். அப்ப அந்த 5 புலன்கள் வழியா போன ஜீவகாந்தத்தை ஒரே புலன் வழியா அடுத்த உணர்வுகள்ல நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நிப்பாட்டி இதை தொடர்ந்து நாம கவனிக்க அடுத்த நிலை கொடுக்குறாங்க துரியங்கிற ஒரு தவம். அப்ப துரிய நிலை போகும்போதுதான் நாம அதாவது இதுவரையிலும் வந்த பதிவுகள் எத்தனையோ இருக்கு, அத்தனையும் அதுல போக்கணும். நாமளும் இந்த உயிரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போதுதான் அந்த துரிய தவத்தை கொடுக்குறாங்க. அந்த துரிய தவத்தை நாம தொடர்ந்து கவனிக்க பாத்தீங்கன்னா துரியத்துல இந்த முன்வினை பதிவுகள் அனைத்தும் போகுது. நாம அந்த உயிர், அதாவது உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். அப்பதான் அந்த உயிரை பத்தி நம்ம என்னன்னு தெரிகிறோம். அங்கதான் அறிவும் அறியப்படுது. நாம இதுவரையிலும் வந்த வழி என்ன, இதுவரையிலும் வாழ்ந்தது என்ன, இதுக்கப்புறம் நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு உண்மை உணர்வு அங்கதான் நமக்கு கிடைக்குது. உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். அதை அறியும் போது இந்த உலகமே நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே பெறும். உயிரிழந்த அறிவினாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லா சமநிலை சித்தியாகும். அப்ப நாம இதை அறியும் போது
நமக்கு ஒரு உயர்வு தாழ்வு எந்த உயிரை பார்த்தாலும் சமமான ஒரு நிலையில தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்குற ஒரு நிலைமை அந்த இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரறியா அறிவு நிலை மாயமாகும். இந்த ஒரு உண்மை நமக்கு இதுவரையிலும் உணராம இருந்தது. நமக்கு ஒரு மயக்கமான வாழ்க்கை, மாயமான வாழ்க்கை தான். அந்த ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும். அந்த ஒப்பற்ற உயிர் அறிஞ்சோம்னா கண்டிப்பா ஞானம் பெறலாம். ஞானங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு வெளிச்சம். அதாவது இருளுக்குள்ள ஒரு விளக்கு வச்சோம்னா எப்படி அந்த பொருட்கள்லாம் எளிமையா நம்ம பார்க்க முடியுதோ, அதே மாதிரி நமக்கு இந்த அறிவு தெளிவடையும் போது நாம முழுமையான அந்த ஞானத்தோட ஒரு நல்ல வாழ்க்கை, இன்பமான, அமைதியான, ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும். அதைத்தான் முழுமையா சொல்றாரு. உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கு முயற் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம். அதாவது எல்லாமே நாம தான் அப்படிங்கிற ஒரு மறைபொருள் நமக்குள்ள இருக்குதுங்கிறத உண்மை தேர்வோம்னு சொல்லி முழுமையா சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரையிலும் கத்துக் கொடுத்தது, அதாவது உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தவ முறைகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காயகல்பங்கிற ஒரு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இதை ஆராய்ச்சி செய்ய பாத்தீங்கன்னா அகத்தாய்வு பயிற்சி, விலங்கின பதிவுகளை போவதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளை முழுமையா வடிவமைச்சிருக்காங்க. இந்த அகத்தாய்வு பயிற்சியில நாம முழுமையா அந்த தற்சோதனைங்கிற ஒரு பயிற்சி நம்ம பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம மேன்மை அடைய முடியும். ஏன்னா தற்சோதனை பண்ணலைன்னா ரொம்ப மாற்றத்துக்கு தான் போயிடுவோம். ஏன்னா தற்சோதனை டெய்லி பண்ணியே ஆகணும். இந்த தவம் பண்றதோட தற்சோதனையும் கண்டிப்பா வேணும். அப்படி பண்ணும்போது நமக்குள்ள நாம இருக்கிறோம், நமக்குன்னு எதையும் தேவையில்லை. நாம ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட ஒரு உயர்வான வாழ்க்கைக்கும் உயர்ந்த சமுதாயத்துல நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அமைய முடியும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்கிய திருப்பூர் மண்டலத்திற்கும் மற்றும் வாய்ப்பாளையம் மனவளக்கலை மன்றத்திற்கும் வாய்மலை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் நன்றிகளை கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா கேக்கலைங்கம்மா. கவிதா அம்மா கேக்குதுங்களா? இல்லைங்கம்மா, வாய்ஸ் கேக்கலம்மா. சரி. அம்மா மகேஸ்வரி அம்மா கேக்கலைங்கம்மா, வாய்ஸ் கேக்கலைங்கம்மா. கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பிச்சை ஐயா மிக சிறப்பான முறையிலே உயிர் அறிய ஞானம் சிறப்பா தொடங்கினாங்க. அதாவது உயிரை அறிவதற்கு ஞானம் வேண்டும், உயிரை அறிவதே ஞானம் என்பதை அப்படியே தெளிந்த நீரோடை போல இயல்பான பேச்சு. நான் என்கின்ற அந்த உயிரை அறிவதே இறைவனை அறிவதாகும் என்று தொடங்கி சுத்தவெளி தன்மாற்றம், இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், ஓர் அறிவு தாவரம் என்று 84 லட்சம் உயிரினங்கள் தாண்டி உலகம் என்ற நந்தவனத்தில் பூத்த இறுதி மலர்கள் எண்ணம் வண்ணம் மிக்க மனிதன் என்று மகரிஷியினுடைய கருத்துக்களை சிறப்பான முறையிலே எடுத்துரைத்தார்கள். நிறைவாக நமக்கு இந்த மனவளக்கலை கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். அதன் மூலமாக நாம் மனவளக்கலையை கற்று தவத்தின் மூலமாகவும் தற்சோதனை அகத்தாய்வு மூலமாகவும் நம் உயிரை உணரும் போது ஞானம் சித்தியாகிறது, அதன் மூலம் இறை உணர்வு பெறுகிறோம் என்று சிறப்பான முறையிலே இயல்பான நடையில் எடுத்துரைத்த துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் சிறப்பாக உரையாற்றிய துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
அடுத்த உரையாக ஆரோக்கிய வாழ்விற்கான வழிமுறைகள் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி அம்மா அவர்கள் உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா? கேக்குதுங்களாங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வாழ்த்தியும் வணங்கியும், குரு ஆசான் அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும், எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திருப்பூர் மண்டலத்தை நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்தியும் வணங்கியும், வாவிபாளையம் அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரையும் வாழ்த்தியும் வணங்கியும் எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய வாழ்விற்கான வழிமுறைகள் அப்படிங்கிற தலைப்புங்க. இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய வாழ்க்கை என்பது இன்றைய சூழ்நிலையில மக்களிட வெறும் சவாலான விஷயமே உள்ளதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை மக்களுக்கு சாதகமான சூழ்நிலையா இல்லைங்க. இதனால பெரிய துன்பத்திற்கு மக்கள்லாம் ஆளாயிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை முறை மாற்றம், உணவு முறைங்க, சுற்றுப்புற சூழல், பருவநிலை மாறுபாடு, அப்புறம் உடலை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது அப்படிங்கிற நிறைய காரணங்களை நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாங்க. இப்ப கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு மக்களிட இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த நோயை பற்றிய பய உணர்வு தான் மக்களிடத்துல அதிகமா இருக்குதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு அச்ச உணர்வை அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து விழிப்புணர்வு அடையாம தான் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவங்க இயற்கையோட இணைந்து வாழ்ந்தாங்க, இயற்கை விவசாயம் செய்தாங்க, அதன் மூலியம் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுனால பாரம்பரிய உணவு முறையை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் அவங்க கடைபிடிக்க அவங்களுக்கு நோய்ங்கிறதே இல்லாமதான் இருந்ததுங்க. அப்படியே அவங்க நோய் இருந்தா கூட என்ன பண்ணுப்பாங்கன்னா அவங்க தன்கிட்ட இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து பாரம்பரிய வைத்தியத்தை கையாண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் கூட போனோம்னா நம்ம தாத்தா பாட்டிகளை நம்மளுக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கெல்லாம் இப்பவுமே பாத்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு வரைக்கும் இன்னும் திடகாத்திரமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைதாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற வாழ்வியலோட அவங்க இணைஞ்சு வாழ்ந்தாங்க. இது எல்லாமே அவங்க வாழ்வியலோட இணைஞ்சு வாழ வாழ ஆரோக்கிய வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பாத்தீங்கன்னா எல்லாமே என்னங்க உடல் உழைப்பினால் செய்யக்கூடிய வேலைகளாத்தான் இருந்து. வீட்டில் செய்யக்கூடிய துணி துவைக்கிறது, வீடு வலிக்கிறது, அந்த மாதிரி வீட்டு வேலைகள் அனைத்தும் கூட, அப்புறம் தோட்டத்துல செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடின உழைப்பா இருக்கும். ஆனா அதுக்கேற்ற உழைப்ப கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியமா வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னன்னா அவங்களுடைய நோய் இல்லாத வாழ்க்கைக்கு என்னங்க பாரம்பரிய உணவு முறைதான் காரணங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னா என்னங்க இளம் தலைமுறையினருக்கு உடல் உழைப்புங்கிறது கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே என்னங்க இப்ப விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக அவங்களுக்கு உடல் உழைப்புங்க கம்மியாயிருச்சு. ஆனா நம் முன்னோர்கள் எப்படிங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நாம இப்பவும் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னன்னா நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சி தாங்க. மகரிஷி என்னங்க உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்திருக்கிறாருங்க. அப்புறம் அதையெல்லாம் நம்ம தினந்தோறும் கடைபிடிச்சிட்டு வந்தாவே உடல் ஆரோக்கியமா இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருந்தாவே எப்படி இருக்குங்க மனம் வலிமையா இருக்கும். மன வலிமைக்கு மகரிஷி அதே போல தவ பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். தவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நாம முறையா காலை மாலை நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம தவ பயிற்சிகளை மேற்கொண்டோம்னா மனம் வலிமை அடையும், வளம் அடையும். அப்ப உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தாவே உயிர் ஆரோக்கியமா இருக்குங்க. உயிருக்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்கிறாங்கன்னா காயக்கல்ப பயிற்சி. இப்ப இதையெல்லாம் நம்ம டெய்லி செஞ்சுட்டே வர வர உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதையும் தாண்டி நம்மளுக்கு மகரிஷி அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்.
அது ஒவ்வொரு நாளும் நம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம செஞ்சா அப்படின்னாவே மகரிஷி கொடுத்தா நீங்க ஆரோக்கிய வாழ்வை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறது சாத்தியம்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி ஏன் நோய் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னங்க, உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்ற தடைகள் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. அதுக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அழகான கவி சொல்லியிருக்கிறாருங்க. என்ன கவின்னு பார்த்தோம்னா, கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்கட்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம், தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம், இதிலோ சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட மரணம் ஆகும் அப்படின்னு ஒரு அழகான கவி சொல்லியிருக்கிறாருங்க. இந்த கவியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுக்கு நோய் வர்றதுக்கு 6 காரணங்களை சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இயற்கை காரணங்கள் 3ங்க, அப்புறம் செயற்கை காரணங்கள் 3. இயற்கை காரணங்களை 3ல என்னென்ன கொடுத்திருக்காருன்னா, கருவமைப்பு, கோள்களின் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். செயற்கை காரணங்களால் என்ன பார்த்தோம்னா, 1 உணவு முறை, 2 எண்ணம், 3 செய்கை. அப்ப கருவமைப்பு எப்படி வருது நோய் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வினைப்பதிவின் காரணமா தாங்க இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம். ஆனா நம்ம பெற்றோர்கள் செய்த செயல்கள், எண்ணங்கள், அனுபவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கருத்தொடர் வந்தா நம்மளுக்கு பதிவா வந்திருக்குது. அப்ப தாய் கருவுற்று இருக்க சமயத்துலயும் கூட அவர்களுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் கூட நம்ம குழந்தைக்கு பிறந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கருத்தொடர் வழியா நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து தடுத்து வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னங்க, மகரிஷி கொடுத்த பயிற்சி முறை தாங்க. அது ஒவ்வொருவரும் நம்ம மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டா அப்படின்னாவே ஆரோக்கியமான உடலை பெறலாம், மனதை ஆரோக்கியமா வைக்கலாம், உடலையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஆரோக்கியமா இருந்தாவா அப்படின்னாவே நம்மளுடைய குழந்தை எப்படிங்க, கருவிலே திருவுடைய குழந்தைகளை நம்ம இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கலாங்க. இதெல்லாம் கருவமைப்பில் வரக்கூடிய நோய்களை நம்ம தடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா வான்கோள்களின் நிலை. நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது கோள்களின் நிலை எப்படி இருக்குதோ, அப்புறம் நம்ம அவ்வப்போது ஏற்படக்கூடிய கோள்களின் நிலைகளுக்கு ஏற்ப நம்மளோட உடல் நிலையில மாற்றம் வந்துகிட்டே இருக்குங்க. உடல் நிலையில மாற்றம் வரும், மனநிலையிலும் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இதையெல்லாம் நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு குரு அவர்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறார். என்ன பாத்தீங்கன்னா தவம் தாங்க. நம்ம பஞ்சபூத நவகிரக தவங்கள், பஞ்சபூத நவகிரக தவத்தை எடுத்துட்டா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கோள்களோட தொடர்பு படுத்தி அதோட உயிர் கலப்பு பெற்று அதோட ஒன்றி ஒன்றி நம்ம இருந்து தவம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலை வீச்சிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சனி திசை பிடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு நாம கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த பரிகாரம் பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்கிறது போகாதுங்க. ஆனா நம்ம அந்த தவம், மகரிஷி கொடுத்த அந்த தவங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்துகிட்டே அதோட உயிர் கலப்பு இருந்து நம்ம வந்தோம்னா அந்த காந்த அலையிலிருந்து வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மள தற்காத்து கொள்ளலாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல். இயற்கையில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றத்தால நோய்கள் வந்துட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வெயில் அதிகமா இருக்கும், ஒரு சமயத்துல மழை அதிகமா இருக்கு, இல்லைன்னா குளிர் இருக்கும், வெள்ளம், சுனாமி, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நிறைய வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு ஏற்றாற் போல நம்மள உடல் நிலையில மாற்றங்கள் ஏற்படும். அதனால ஒரு சில நோய்கள் நம்மளுக்கு வரலாம். அதுல இருந்து தற்காத்து கொள்ளணும்னா நம்ம அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நம்மள பாதுகாப்பு முறைகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். சரி, இப்ப சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம மோதல்களை எப்படி தற்காத்து கொள்ளலாம்? இப்ப நம்ம என்ன பண்ணுங்க, வண்டி எடுத்தோனையுமே மகரிஷி கொடுத்த நம்மளுக்கு அருட்காப்பு மந்திரம் தாங்க. அத அருட்காப்ப ஒரு மந்திரம்னே சொல்லலாம். யாரு எங்க கிளம்புனாலோ, வண்டி எடுத்தாலோ, இல்ல ஒரு பஸ்ல பயணம் செஞ்சாலோ என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த அருள்காப்ப நம்மளை சுத்தியும் போட்டுக்குவோம், நம்ம பயணிக்கிற வாகனத்தை சுத்தியும் போட்டுக்குவோம். அப்ப தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்க.
அதை நம்ம அருள் காப்பு போட்டுட்டே வர வர நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. இந்த அருள் காப்புங்கிறது மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு மந்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்கள் நம்ம செஞ்சாலும் அது சொல்லுவாங்களே, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பதாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அப்படின்னா எந்த செயல்லையும் நம்மளுக்கு உறுதுணையாகவும் இருக்குங்க, பாதுகாப்பா வழி நடத்தக்கூடியதா இருக்கக்கூடிய மந்திரம் தான் அந்த அருள் காப்புங்கிற மந்திரங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா செயற்கை காரணங்கள் 3. அதுல உணவுங்க. நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதன் மூலையே கிடைக்குதுன்னா நம்மளுக்கு உணவு தாங்க. உணவின் மூலமா தான் கிடைக்குது. அதை சத்தான உணவாக இயற்கை உணவுகளாக இருக்கணுங்க. அதுவும் சாத்வீகமான உணவா இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க. அப்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம முதல்ல சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க அடுத்த வேளை உணவே சாப்பிடணும். இல்ல அப்படின்னா அதனால என்னங்க செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு திருவள்ளுவர் நம்மளுக்கு ஒரு குறள் அழகா சொல்லி இருக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தோம்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு குறள்ல சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு வேளை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த வேளை சாப்பிடும் வரைக்கும் பசின்னு வந்ததுக்கு அப்புறம் தாங்க சாப்பிடணும். அப்படி நம்ம சாப்பிட்டா அப்படின்னா நம்ம உடலுக்கு மருந்துங்கிறே தேவையில்லை அப்படின்னு இந்த குறள்ல நம்மளுக்கு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகளை இன்னும் ஏன் உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க கடைபிடிச்சு வந்த உணவு பழக்க வழக்க முறைகள் தாங்க. இயற்கையான உணவுகள் எல்லாமே அதை சாப்பிட்டதுனாலதான் ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறிட்டு வருது. அதனால நோய்களும் அதிகமா பெருகிட்டு வந்துருச்சு. அப்புறம் அங்கங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அதிகமா வந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா மகரிஷி அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கைய என்னங்க செதுக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய எண்ணங்கள் தான். அப்ப எண்ணம் தான் நம்மளுக்கு மனமாக செயல்படுகிறதுன்னு பாக்குறோம். சரிங்களா? அப்ப பெரும்பாலான நோய்களுக்கு என்ன காரணம்னா மனசுதாங்க காரணம். அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை விட மனதனால் வரக்கூடிய நோய்கள் தாங்க அதிகம். மருத்துவமனை எங்கங்க இப்ப எங்க பார்த்தாலும் மருத்துவமனைகள் அதிகமாயிட்டே வருது. அதுவும் பாத்தீங்கன்னா மனநலத்துக்கு இந்த பீரியட்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொரோனா பீரியட்ல எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருந்தவங்கள ஒரே பக்கத்துல இருக்க வச்சதுனால அவங்க அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் மட்டும்தான் இருந்தது, ஆனா டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த மன உளைச்சல் காரணமாக அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அப்ப ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுத்துட்டாங்க. அந்த ப்ரெஷர்னால என்ன பண்ணாங்கன்னா உடல் புண்ணு வந்துருச்சு, அல்சர் வந்துருச்சு. அப்ப சுகருக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி சுகருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அல்சருக்கு மாத்திரை சாப்பிடுறாங்க. இப்ப ஒரு வேலைக்கு பாத்தீங்கன்னா 6 மாத்திரை சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா அவங்களுடைய எண்ணம் தாங்க. என்ன இது எங்க எல்லா பக்கம் போயிட்டு இருந்தவங்கள ஒரே பக்கம் உட்கார வச்சதுனால அவங்க மனசை போட்டு குழப்பின காரணத்தினால அவங்களுக்கு ஒவ்வொரு நோய்களா வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணத்தை நாம சீரமைச்சுக்கிறதுக்கு மகரிஷி நம்மளுக்கு என்னங்க எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்ப எண்ணம் எழும்போதே அந்த எண்ணம் எதற்கு எழுகிறது, அதனால் என்ன விளைவுகள் வருகிறது அப்படி நம்ம அந்த இடத்துக்கே ஆராய்ஞ்சு அதை சரிப்படுத்திட்டா அப்படின்னா அதனால வரக்கூடிய நோய்கள்ல இருந்து தடுத்துக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாம் இல்லாதனால குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போறாங்க. அப்புறம் வேலைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனி டைம் வாழ்க வளமுடன்மா. டைம் ஆயிடுச்சுங்கம்மா, நீங்க ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் மன அழுத்தம் தாங்க காரணம். இது எல்லாமே எண்ணத்தின் காரணமாக தான் வருது. இத நம்ம மகரிஷி கொடுத்த அந்த பயிற்சினால நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா செயல். எண்ணத்தை போலவே செயலும் பாத்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தினாலதான் நம்மளுக்கு வருது. உடலுக்கு அளவுக்கு மீறின உழைப்பை கொடுத்தாலும் அதனால சோர்வுகள் ஏற்படும், உடம்பு டயர்டாகு, இதனால நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது.
அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் இருக்குதுன்னு மகரிஷி சொல்லியிருக்கிறார். அப்ப செயல் விளைவு தத்துவம் தாங்க இது. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு என்னவெல்லாம் நாம அனுபவிச்சு இன்புற்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து அவங்கள இந்த நல்வழிப்படுத்த வேண்டியது நம்ம மனவளக்கலை அன்பர்களோட ஒவ்வொருவரின் கடமையேன்னு சொல்லலாம். அப்ப ஔவையார் சொன்னது போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஔவையார் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் நோய் இல்லாமல் எவரொருவர் இருக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய பயிற்சிகளை மகரிஷி கொடுத்திருக்கிறாரு. இந்த பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுட்டே வரணுங்க. தவ பயிற்சிகள், தற்சோதனைகள் இதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா ஆரோக்கியமான வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழலாங்க. அதுதான் மகரிஷி கொடுத்த நம்மளுக்கு மிகப்பெரிய பயிற்சி. குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இத வாழ்வில் நம்ம அனைவரும் பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருப்பூர் மண்டலத்தில் வாய்ப்பை அளித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். அம்மா இப்போ கேக்கலிங்கம்மா. மகேஸ்வரி அம்மா கேக்குதா? இப்ப கேக்குதுங்கம்மா, இப்ப கேக்குதுங்கம்மா. அருமையா தொடங்குனாங்க துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி. ஆரோக்கிய வாழ்விற்கான வழிமுறைகள்னு சொல்லி பாரம்பரிய உணவு முறையை கடைபிடிச்ச நம் முன்னோர்கள் 100 வயதுக்கு மேல ஆரோக்கியமான முறையிலே உடல் உழைப்போடு உணவே மருந்து மருந்தே உணவுன்னு வாழும்போது ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்துறதுனால உடல் நலம் இல்லாத அவர்களுக்கு நோய் வந்துருது. அதற்குண்டான மருத்துவமனைகளும் பெருகிருச்சு என்று சொல்லி ஔவையார், திருவள்ளுவர் அனைத்து மகான்களையும் ஒன்றிணைத்து அருள் தந்தையின் அந்த பயிற்சிகளை செய்தாலும் கூட 6 காரணங்களால நோய் வர்றத கூட நம்மனால உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை, அகத்தாய்வு பயிற்சிகள் இதெல்லாம் செய்து கொள்ளும் போது நமக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிற நிலைக்கு உயரலாம் என்று மிக அழகான கவிதையோடு, கருவமைப்பு தொடங்கி அந்த கவிதையோடு எடுத்துரைத்தார்கள். என்னுடைய லதா மகேஸ்வரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அதே போல் சிறப்பாக உரையாற்றிய துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் லதா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். சரிங்க. அடுத்த உரையாக உணர்வின் மேன்மை என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் உரையை வழங்க இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுடைய மைக் டச் பண்ணிட்டீங்கன்னா ஓபன் ஆயிடுங்க ஐயா. நாகராஜ் ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன்.
எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையே நம்முள் அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து உணர்த்திய அருள் நிறைந்த ஆசான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் இன்றைய இந்த அற்புதமான மதிய வேளையிலே திருப்பூர் மண்டல ஜூம் குழுமத்தில் கலந்து சிந்தனை சொற்பொழிவை செவிமடுக்க வந்திருக்கும் இருவாழ் மெய்யன்பர்களுக்கும் வாழ்கவுடன் என வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இயற்கையின் அற்புதங்களில் முதன்மையானது அதன் விருப்பு வெறுப்பற்ற தன்மை, அதாவது நடுநிலை பண்பு. கரும்பு என்பது யார் தின்றாலும் நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு இல்லாமல் இனிக்கும். மலர் வேறுபாடின்றி மணக்கும். தீண்டும் அனைவருக்கும் தென்றல் இன்பமாக இருக்கும். நெருப்பு யாராயிருந்தாலும் சுடும். இதெல்லாம் இயற்கையிலே அமைந்தது. இதுபோல பயிற்சி யார் செய்தாலும் ஆற்றல் வரும் என்ன அதை உணர்ந்து செய்ய வேண்டும், அவ்வளவுதான். உணர்ந்தால் உயர்வு நிச்சயம். இயற்கையிடம் தன்னை யார் அர்ப்பணித்தாலும் அது வெற்றி பாதையில் கூட்டி செல்லும். அன்பர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட ஒரு கருத்து உணர்வு. ஐயுணர்வால் மெய்யுணர்வை பெறுவதை பற்றி, அதனுடைய மேன்மையை பற்றி நமக்கு கிடைத்த கால அவகாசத்தில் சிறிது சிந்திப்போம். பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றப்பொருள்கள் எல்லாவற்றையும் உணர்வதற்கு 5 வகையான உணர்வு தேவை. தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, ஒளி உணர்வு, ஒளி உணர்வு என்ற 5 வகை உணர்வால் தோற்றப்பொருள்கள் அனைத்தையும் நாம் உணர்கின்றோம். அந்த ஐயுணர்வுகளும் மனிதனத்தில் மட்டுமில்லை, 5 அறிவு விலங்குகளும் உள்ளது. புலன்கள் வாயிலாக அனுபவிக்கும் நோக்கத்தில் தான் இந்த 5 உணர்வுகளும் தோன்றின. ஆனால் மனிதனிடத்தில் அதற்கு மேலாக 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம் என்ற ஒன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 6வது அறிவின் துணை கொண்டு நமது மூலத்தை, மெய்ப்பொருளை, பிரம்மம் ஆதி என்ற நிலையை அறிந்து கொள்ள முயற்சி செய்தால் எல்லாம் அல்ல மெய்ப்பொருள் தான் பரிணாமத்தில் வளர்ச்சியடைந்து கடைசியில் மனிதனாக மலர்ந்துள்ளது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். இத்தகைய பரிணாம வளர்ச்சியின் கோட்பாட்டை இப்பொழுது மட்டுமல்ல, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் புலவர் தொல்காப்பியர் அவர்கள் உலகுக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்த தொல்காப்பியத்தினுடைய கவி வடிவில் ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே, 2 அறிவு அதுவே அதனோடு நாவே, 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவு அதுவே அவற்றோடு மனமே. இவற்றுள் முதல் 5 அறிவு தோல், வாய், மூக்கு, கண், காது ஆகியவற்றின் வழியாக துளையிட்டு கொண்டு வெளிவந்தவை. 6ஆம் அறிவாகிய மனம் என்பது துளையிடாமல் வெளிப்படும், அனைத்தையும் உணர்வதற்கு என்று பெற்ற ஆற்றல் இந்த மெய்யறிவு, மெய் உணர்வு. ஐயுணர்வு மெய்யுணர்வு என்பதை பற்றி நமது அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் தமது ஞானக்களஞ்சியம் என்ற நூலில் மிக சிறப்பாக ஒரு கவி எழுத்துள்ளார். உருவம், சுவை, மனம், ஒளி இவ்வைந்தை உணர்ந்து கொள்தல் ஐயுணர்வு எனப்படும். அருவமாய் சக்தியாய் அனைத்துக்கும் மூலமாய் அறிவாய் உள்ள ஒன்றை அகத்துணர்தல் மெய்யுணர்வாம் என்பதை சிறப்பாக சுட்டி காட்டுறாரு. இதையே திருக்குறள்ல திருவள்ளுவர் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதற்கு என்ற திருக்குறள் அவர் மிகவும் சிறப்பாக அதை பற்றி சொல்லியிருக்காரு. பரிணாமத்துல மனிதனை பின்னோக்கி பார்த்தால், பின்னாடி நம்ம வளர்ச்சியை பின்னோக்கி பார்த்தால் இதுவரை 100 கால் புழுக்களாக உண்டோம், 8 கால் பூச்சிகளாக நடந்தோம், 4 கால் விலங்குகளாக நடந்தோம். கடைசியாக இந்த மனித உருவத்தில் 2 கால் மட்டும் மூன்றி நிற்கும் மனித வர்க்கமாக பரிணமித்தோம். இந்த மாற்றத்தால் நமது மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைக்கிறது, பொருள் வழி ஆற்றல் குறைந்து மூளையின் நுட்பமான மாறுதல்கள் அறிவு வழி திரும்புகின்றது. சிந்திக்கக்கூடிய வானறிவு வளர்கிறது. மனம் என்ற ஒன்று தனது சிறப்பை உணர்த்துகிறது. அங்கேதான் மனமே பிறக்கிறது. ஐயுணர்வால் நான் என்ற ஒன்றை உணர்ந்திருந்தோம். இப்பொழுது நான் யார் என்ற ஒன்றை உணர அறிவு வழி மெய்யுணர்வாக திரும்புகின்றோம். ஐயுணர்வு வாழக்கூடிய விலங்குகள் நான் என்பதை உணர்வதில்லை. அந்த அளவிற்கு அதனுடைய அறிவு நிலையில் உயர்வில்லை. விலங்குகள் வரைக்கும் ஐயுணர்வுல இருக்கிறதுனால அந்த அறிவுல நாம உயராது இருக்காங்க. இப்போ மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொரு செயலையும் பகுத்தறிந்து உணர்ந்து செய்யறதுனால அந்த அறிவு மேம்படுது. மனிதன் நான் என்று
என்பதை உணர்கின்றான். ஏனெனில் அவனது மனம் உணர்கின்றான். மனிதன் மூலம் தனது மூலத்தை உணர்கிறது. மனிதர்கள் உயர்ந்த ஞானிகள் இதையே யார் என்பதை, நான் யார் என்பதை உணர்ந்துட்டு மனதிற்கு அப்பால் மனம் கடந்த நிலை சென்று போயிடுவாங்க. தேவைப்பட்டால் மனதின் மூலம் உலகிற்கு வந்துட்டு தேவை முடிந்தவுடன் மனம் கடந்த நிலைக்கு சென்று தன்னுடைய ஞானத்தின் மூலமாக மக்களுக்கு உணர்த்துவாங்க. இதையே தாய்மானவர் மனோலயம் பெற்றால் மனிதன், மனோ நாசம் பெற்றால் ஞானி என்று சிறப்பாக எடுத்துரைக்கிறார். சினம் இறக்க கற்றலும் சித்தியெல்லாம் பெற்றலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயின் பராபரமே என்கிறார் தாய்மானவர். தன்னுணர்வு இருக்குமானால் புலமைக்கம் ஏற்படாது. தன்னை அறிந்தால் தலைவனை, தலைவன்கிறது இந்த இடத்துக்கு இறைவன். இறைவனை நாம அறியக்கூடிய சாத்தியக்கூறு. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. இந்த இடத்தில் ஒரு சின்ன கேள்வி எடுக்கணும்னா, தன்னை அறியாமல் தான் தேடும் பெருநிலையை எவ்வாறு அறிவது? மனிதன் தன்னிடம் காணாமல் வேறு எங்கு இதை காண முடியும், எங்கு காண முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பிட்டோம்னா அதற்கு பதிலும் நாமே சொல்லணும். வேகமான உலகில் இங்க இருக்கிற கீழான நம்முடைய உலகத்துல மனிதனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய மிகவும் கொடுமையான விஷயம் என்னன்னா, தன்னைத்தானே திரும்பி பார்க்க நேரமில்லாத நிலைதான். தன்னிலை உணர்ந்து தன்னிடம் ஒன்றையும் காண முடியாதவன் வேறு எங்கும் நிலைத்து நிம்மதியை பெற முடியாது, நிம்மதியை பெறவும் மாட்டான் என்பதை நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். மூலநிலை மெய்ப்பொருள் பேருண்மை உணரும் போது விளைவறிந்த விழிப்பு நிலை வரும். மெய்ப்பொருளை கண்டுவிட்டால் பொய்மைகள் தானாக விளைவிடும். நம்ம மெய்ப்பொருள் அளவுக்கு உயர்ந்து போவோம்னா பொய்மைகள் எல்லாம் மறைஞ்சிருங்க. அந்த மறையும் போது நாம் சிறப்பான தன்னிலை அறிதல் என்ற ஒரு மிகவும் உயர்ந்த நிலைக்கு நாம் செஞ்சலாம். இந்த திப்பு உணர்வே நிலை பெற்றுவிடும். மெய்மை என்பதுதான் அந்த திப்பு உணர்வு. அதுவே மெய்யுணர்வு பற்றிய ஆசனர்லிய நமக்கு கொடுத்த மனவளக்கலை மூலமாக கொடுத்த உயரிய தத்துவம் அதுதான். ஐயுணர்வு நிலை என்ற விலங்கத்தின் மாறியது. ஐயுணர்வு என்கிற நிலையை பெறும்போது விளைவறிந்த விழிப்பு நிலை ஓங்குது. விழிப்பு நிலை உயரும் பொழுது மெய்யுணர்வே மேன்மை அடையுது. ஐயுணர்வு நிலை மாறி மெய்யுணர்வு பெற்று மனிதத்தன்மை மனிதர்கள் அடையும் மேன்மை பற்றி நம்முடைய அருள் தந்தை அவர்கள் தனது தத்துவ கருத்துக்களை கொண்டு விளக்குறது என்னன்னா, சுவையாக இருக்குதுன்னு ஒரு பொருளை நம்ம சுவைக்கிறோம். அந்த சுவையில அந்த புலன் கவர்ச்சியில அதுல மயங்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஐயுணர்வு. அதற்கு மேலாக அதுக்கப்புறம் இந்த சுவை மூலம் நமக்கு துன்பம் மேற்கூடக்கூடிய அளவுல அதை உபயோகித்தால் அது நமக்கும் நம்மளுடைய உடம்புக்கு துன்பத்தை விளைவிக்கும் என்பதை உணர்ந்து அதில் விழிப்புடன் இருப்பது மெய்யுணர்வு. மெய்யுணர்வால் உணர்ச்சி நிலை மாறி உணர்வு நிலையில் தெளிந்து, அப்படி தெளிந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வருது அப்படின்றாரு. ஒருவருக்கு ஐயுணர்வு உள்ளது என்பதை, ஐயுணர்வு என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அந்த நிலை இருக்கும்போது மெய்யறிவு என்ற நிலை இல்லாத போனா பெற்ற ஐயுணர்வும் அவனுடைய வாழ்க்கை பிறப்பு எல்லாமே பயனற்றதாக ஆகிவிடும். இந்த வகையில் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பெற வேண்டும் என்றால் தவம். இதுக்கு நமக்கு அருட்தந்தை அவர்கள் மிகவும் அரிய பொக்கிஷமான அகத்தவ பயிற்சியை கொடுத்திருக்காரு. அந்த தவத்தின் மூலமா நாம எந்த அளவுக்கு உயரமோ, நாம எதை அடைய விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு உயரலாம். தவம் பயில பயில தானாகவே மெய்யுணர்வு நம்மளால சேர்ந்துடும். எடுத்து முடிக்கக்கூடிய காரியங்கள் எதா இருந்தாலும் சரி, அந்த முடிக்கக்கூடிய அளவுல நம்முடைய விழிப்புணர்வு வங்கி தானாக இப்பிறவியில் இல்லாவிட்டாலும் மெய்யுணர்வின் ஆற்றல் மூலமாக நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய சந்ததி மூலமாக கூட அதை நடத்தி கொடுத்துரு இந்த மெய்ப்பொருள் உணர்வு. அறிவுநிலை உணர்ந்து ஆராய்ச்சி மேம்பட்டு உடலியக்க தேவைகளை செம்மைப்படுத்தி மெய்யுணர்வு நிலைக்கு ஐயுணர்வை கொண்டு வாழ அறிந்து கொண்ட ஒருவனே அறிஞனாக தகுதி பெற்றவர். இந்த அறிஞனாக தகுதி பெற்றவருக்கு சுவாமிஜி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம், அறிவின் நிலை உணர்ந்து ஆராய்ச்சியில் மேம்பட்டு உடலியக்க தேவைகளை செம்மைப்படுத்தி, இதை
மெய்யுணர்வு நிலைக்கு ஐயுணர்வை கொண்டு வந்து வாழ அறிந்து கொண்ட ஒருவனால் மட்டுமே அறிஞனாக தகுதி பெற்றவன் என்று சொல்றாங்க. ஐயுணர்வின் உந்துதலுக்கேற்ப புலனுணர்ச்சியினால் மெய்யுணர்வுக்கு கட்டுப்படும் போது, அதனால் செயல்களை செய்யும் போதுதான் நமக்கு சுவாமிஜி கொடுத்தது மாதிரி அந்த அருகுண சீரமைப்பில் வர்ற 6 தீய குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களும் பஞ்சமகா பாவங்களும் ஏற்படுது. ஆனால் இதையே மெய்யுணர்வு நிலைக்கேற்ற ஐயுணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்த்தி கொண்டால், தகமைப்படுத்தி கொண்டால், அது அறநெறி மலர்ந்த நிலையாக நம்மைய முழுமை பேறு அடைவதாக நம்மை மேன்மைப்படுத்துது. இத்தகைய மெய்ஞான தத்துவங்களைத்தான் ஐயுணர்வால் மெய்யுணர்வை பெறக்கூடிய வழிமுறையாக, வாழ்க்கை கேள்வியாக, மனவளக்கலை என்ற சிறப்புமிக்க மேன்மிக்க பயிற்சியாக நமது அருட்தந்தையர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமது மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்திலுமே உணர்வுக்கு உயர்வு சேர்க்கும் வகையில் தான் அமைந்துள்ளது. உடற்பயிற்சியாகட்டும், நாம உடற்பயிற்சியில் ஆரம்ப பயிற்சியிலிருந்து உடற்பயிற்சி, உயிர் பயிற்சியான காயகல்பம், அது தவிர அகத்தவம், அகத்தாய்வு, அதாவது தன்னிலை அறிந்து தன்னை உணர்தல் என்ற வகையில் அகத்தாய்வு, இதை அனைத்தும் கத்துக்கும் போது உடல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ஐயுணர்வால் மெய்யுணர்வை பெறுவது நிச்சயம். அதனால் மிகவும் மேன்மையடையும் நம்மளுடைய வாழ்க்கையில. இந்த அளவுல நாம ஐயுணர்வால் மெய்யுணர்வை பெறுவதற்கு வழிகாட்டிய அருட்தந்தை அவர்களுடைய மனவளக்கலை மிகவும் சிறப்புமிக்கதாக அமைஞ்சிருக்குது. அந்த உடற்பயிற்சியை, காயகல்ப பயிற்சியை, தவங்களை, அகத்தாய்வு பயிற்சிகளை இதையெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில மெய்யுணர்வாளராக உயர்ந்து மேன்மை அடைவோம் என்று கூறி நமது சிந்தனை உரையை, எனது சிந்தனை உரைப்பட நிறைவு செய்து கொள்வேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. துணை பேராசிரியர் நாகராஜ் ஐயா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மாக்கு தெரியுமா? கேக்குறமா? ஓகேம்மா. ஐயா அருமைங்க ஐயா. கரும்பின் தன்மை இனிப்பு, மலர்களின் தன்மை மனம், தீயின் தன்மை சூடு, பாகுபாடு இல்லாம, அது ஏற்றத்தாழ்வு இல்லாம அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. அதே போல இயற்கை அனைவருக்கும் பொதுவானதுதான். அவரவர் உணர்வின் மூலம் நாமும் அந்த இயற்கையின் தன்மையை இணையும் போது உணர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்னால தொல்காப்பியர் எழுதிய கவிதையோடு மிகச்சிறப்பான முறையிலே ஐயுணர்வின் அடக்கமே மெய்யுணர்வு, பகுத்தறிவின் மூலம் மனிதன் உணர முடியும், மனோலயம் பெற்றால் மனிதன் தெய்வமாகலாம், தன்னை எறிந்தால் தனக்கொரு கேடில்லை. சிறப்புங்கய்யா. மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால் விளைவறிந்த விழிப்பு நிலை வரும். இவை அனைத்துக்கும் ஒரே தீர்வு. அருள் தந்தை கொடுத்த மனவளக்கலை தவத்தின் மூலம் இறை உணர்வு பெறலாம், மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் என்ற உணர்ச்சி நிலை மாறி தெய்வம் என்ற உணர்வு மேன்மையடையும் என்று அருமையான முறையிலே எடுத்துரைத்த துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் சிறப்பாக உரையாற்றிய துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. அடுத்த உரையாக திருமலை வல்லவன் ஐயா இதுவே பேசுறாங்களா? சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் திருமலை வல்லவன் ஐயா அவர்கள் உரையாட இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா.
பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா, வாழ்க பேசலாங்க. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாய் உலகில் வந்தேன். ஈருயிர்கள் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாய். இந்த அரும் பிறவியில் முன்வினைகள் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். பேரன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சி முறை. இந்த சிற்றுரையை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய திருப்பூர் மண்டலத்திற்கும் பாவிப்பாளையம் மண்டல அறக்கட்டளைக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லா மனிதர்களும் இன்பமாக வாழ நினைக்கிறார்கள், ஆனால் துன்பங்களையே அனுபவிக்கிறார்கள். மனிதன் செய்யும் செயல்கள் அனைத்தும் துன்பத்திற்கு உண்டான செயல்களாகவே உள்ளன. எல்லா பிறவிகளை விட மனித பிறவிதான் சிறந்த பிறவியாக உள்ளது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். ஒரு மானிடனுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்களை பார்த்தோமானால், அறிவு கூர்மை, சிந்திக்கும் ஆற்றல், செயல்திறன், அறிவை அறியும் அறிவு, அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு, ஈகை போன்ற நல்ல குணங்களை பெற்றிருந்தால்தான் அவனை ஒரு நல்ல மனிதன் என்று கூற முடியும். மாறாக தோற்றத்தில் தான் மனிதனாக இருக்கிறான், எண்ணம் சொல் செயல்களில் விலங்குகளைப் போல் செயல்படுகிறான் என்றால் அவனை ஒரு நல்ல மனிதனாக கூற முடியாது. மனிதன் தோன்றி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் மனித இனம் நல்ல குணநலன்களை பெறுவதில் பின்தங்கியே உள்ளது. மனித பிறப்பு விலங்கினத்தின் தொடராக வந்துள்ளதால் விலங்கினங்களின் குணங்கள் தொடர்ந்து வந்துள்ளன. மனிதன் தனக்கு அமைந்துள்ள சிந்தனையாற்றலை கொண்டு ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இயற்கையின் விதியை அறியாமல் அறிவின் மயக்கத்தால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எண்ணங்களும் செயல்களும் அமைந்துள்ளன. மனிதன் தன்னிடம் அமைந்துள்ள துன்பத்தை விளைக்கக்கூடிய உணர்ச்சி வயப்பட்ட குணங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எல்லா உயிர்களை விட மனிதனுக்கு கூர்மையான அறிவும் ஆற்றலும் திறமைகளும் பல இருந்தாலும் இன்பத்தையே விரும்புகின்ற மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் விளைகின்றன? மனிதனின் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று ஆராய்வோம். மனிதனிடம் 3 களங்கங்கள் உள்ளன. அவை ஆணவம், கண்மம், மாயை, அதாவது தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம். இந்த 3 களங்கங்களே மனிதனின் துன்பங்களுக்கு அடிப்படை காரணம். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலன் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தச்சோதனையை பழகிக் கொள்க. முதலில் தன்முனைப்பு என்றால் என்ன? தன்முனைப்பு பெற காரணம் என்ன? அதனால் விளையும் தீமைகள் என்ன என்று பார்ப்போம். தன்முனைப்பு அதாவது ஆணவம் ஒருவனுக்கு அமைகின்ற பருவம், உடல் வலிவு, செயல்திறன், கல்வி, செல்வாக்கு, செல்வ வளம், சூழ்நிலை அமைப்பு இவற்றையெல்லாம் வைத்து தன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதி கொள்வதுதான் தன்முனைப்பு. தன்முனைப்பால் 2 எண்ண எழுச்சிகள் எழுகின்றன. அவை தான், தனது என்பது. தான் என்பது அதிகாரப்பற்றாகவும் தனது என்பது பொருள் பற்றாகவும் மாறுகிறது. தான் என்ற அதிகாரப்பற்றை பார்ப்போம். தான் பெரியவன், எல்லோரும் என் சொற்படித்தான் கேட்க வேண்டும், எல்லோரும் எனக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று கூறுவதுதான் தான் என்ற அதிகாரப்பற்று. தனது என்று சொல்கின்ற போது இந்த இடம் என்னுடையது, இந்த பொருள் என்னுடையது என்ற இடத்தின் மீதோ பொருளின் மீதோ பற்றி கொள்வது. தான் தனது என்ற எண்ண எழுச்சிகள் இரண்டுமே இச்சையின் வயப்பட்டவை ஆகும். தான் தனது என்ற எண்ண எழுச்சியினால் 6 தீய குணங்கள் உருவாகின்றன. அவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்பனவாகும். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்பனவாகும்.
இந்த ஆசையின் மறுமலர்ச்சியே 6 தீய குணங்களாக இருக்கின்றன. பேராசை அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். பேராசை என்பது முறைப்படுத்தப்படாத ஆசை. தேவைக்கு மேல் இன்னும் வேண்டும் என்ற நிலைதான் ஆசை பேராசையாக மாறுகிறது. சினம், அடுத்து சினம்னா ஆசை தடப்படையும் போது அந்த தடையை நீக்க எழும் ஆர்வமே சினமாக மாறுகிறது. கடும்பற்று, ஆசை பொருட்களை தனக்கு வேண்டுமென பிறர் கவராமல் பார்த்துக் கொள்ளும் செயல்தான் கடும்பற்றாக மாறுகிறது. முறையற்ற பால் கவர்ச்சி, ஆசை முறையற்று பிறர்பாலை நாடுவதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. உயர்வு தாழ்வு மனப்பான்மை, ஆசையானது பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றை வைத்து மக்களை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுவது. இறுதியாக வஞ்சம், சினத்தை முடிக்க வலுவையும் வாய்ப்பையும் நாடி நிற்கும் ஆசைதான் வஞ்சமாக மாறுகிறது. தான் தனது என்ற எண்ண எழுச்சிகள் இருந்துமே இச்சையும் வயப்பட்டவை. இவ்விரண்டும் சேர்ந்து பெற்ற முதல் குழந்தைதான் பேராசையாகும். பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இவற்றில் இன்னும் வேண்டும் என்ற ஆசை மாறி அளவு முறை மாறி திசை மாறி போகும்போது அது பேராசையாக மாறுகிறது. மனித மனம் தன் மூலநிலையாகிய இறைநிலையை சென்று சேரும் வரை மனம் சிறு பொருள்களிடத்தில் தேங்கியுள்ள காரணத்தால் பேராசையாக, முறையற்ற ஆசையாக அந்த ஆசையை மாறுகிறது. அந்த ஆசையை சீரமைக்கவில்லை என்றால், ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் கட்டுக்கடங்காத ஆசையாக மாறுகிறது. அதைதான் பேராசை என்கிறோம். சினம், சினம் என்னும் சேர்ந்தரைக்குள்ளி இனம் என்னும் ஏமப்புடையை புனையை சுடும் என்கிறார் வள்ளுவர். ஆசையை நிறைவு செய்ய முயலும் போது யார் அதை தடுத்தாலும், அதை தடுப்பதாக கற்பனை செய்து கொண்டாலும் அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற ஒழித்துவிட வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கிறது. அந்த தடை அவ்வளவு சுலபமாக விலகவில்லையானால் உடல் ஆட்களை முழுவதுமாக செலுத்தி அந்த தடையை நீக்குவதற்கோ அந்த பொருளையோ மனிதரையோ ஒரு ஜீவனை துன்புறுத்துவதற்கோ வருத்துவதற்கோ எழக்கூடிய எண்ண எழுச்சி, உடல் வலு ஆகியவற்றை சினம் என்கிறோம். கடும் பற்று, மிசர்லினஸ், அதாவது மிசர்னா கஞ்சன். கஞ்சன் என்பவன் மற்றவருக்கு எந்த பொருளையும் தரமாட்டான், தானே வைத்துக் கொள்வான். தனது தேவைக்கு மேலாக பொருள்களை மிகுதியாக இருக்கும்போது அவை பிறர் நல்வாழ்வுக்கு மிகவும் இன்றியமையாது தேவை என அறிந்த போதும் அப்பொருட்களை தனக்கே உரியவை என்ற உணர்வில் தானே வைத்துக் கொண்டு அவற்றை பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கும் மனநிலைதான் கடும்பற்றாக மாறுகிறது. முறையற்ற பால் கவர்ச்சி, பொருள் மேல் ஆசைப்பட்டது போல மறுபால் இனத்திடம் ஆசைப்படுவது பால் கவர்ச்சியாக இருக்கிறது. பிறர் உள்ளம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய எண்ணம் பூர்த்தியாக வேண்டும் என்ற அளவில் இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு வரம்பு கடந்து செய்யும் முயற்சியும் செயலும் எதுவோ அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சி. உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதனால் பொறாமை முதலிய பல மாசுக்கள் ஏற்படுகின்றன. பிறரது உயர்வை கண்டு பொறுக்க முடியாமை பொறாமை ஆகிறது. பொறாமையின் சினத்தின் மற்றொரு வடிவமாகும். இறுதியாக வஞ்சம், ஆசை தடைப்படும் பொழுது உள்ளத்தில் சினம் எழுந்தது. அந்த தடையை நீக்கவோ அழித்தோடவோ முடியவில்லை. காலம் வரட்டும், வலுவும் வாய்ப்பும் கிடைக்கும் போது அதை செய்து முடிக்கிறேன், நாளை தள்ளி வைத்து கொண்டு இருக்கிற போது அதற்கு பெயர் தான் வஞ்சம் எனப்படுகிறது. மனிதனால் மனிதனுக்கு விளையும் செயற்கை துன்பங்கள் அனைத்தும் இந்த 6 வகை மனநிலையில் தான் உண்டாகின்றன. இந்த 6 தீய குணங்களில் மனிதன் 5 பெரும் பழிச்செயல்களை செய்கிறான். அவை பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்பன போன்றவாகும். இப்பழிச்செயல்களில் ஏதேனும் ஒன்று வந்தாலும் அது மற்றவற்றை கூட்டிக் கொண்டு 5 பழிச்செயல்களை உலக மக்களுக்கு எந்த நன்மையும் இன்றி சென்றும் துன்பத்தை அளிக்கின்றன. மனிதனுடைய வாழ்நாள் வீணாக போகிறது. பிறவியின் பயனை அடைவதற்கு காலதாமதமாகிறது. வாழ்நாளெல்லாம் இத்தகைய 6 தீய குணங்களில் 5 பாவங்களில் திரும்பி திரும்பி மனமும் செயலும் விருப்பத்துக் கொண்டே இருக்கின்றார். இவற்றையெல்லாம் என்ன பண்ணணும்னா சீரமைத்து கொள்ள வேண்டும். இந்த தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அளவில் இருக்கும். அந்த தீய குணங்கள் எல்லாம் முறையே நிறைமனம்,
பொறுமை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு என்ற 6 நற்குணங்களாக மாற்றி அமைத்து விட்டால் மனிதன் மனிதனாக வாழ முடியும். பேராசையை நிறைமனமாக மாற்ற போறோம். ஆசையை ஒழுங்குபடுத்தினால் அதற்கு பெயர் நிறைமனம். பொருட்களின் எண்ணிக்கையும் ஆசைகளின் எண்ணிக்கையும் குறைந்து தன்னிடம் இருப்பவர்களே வாழ்க்கைக்கு போதும் என்ற அளவில் மகிழ்ச்சி அடையும் போது அது நிறைமனமாக மாறுகிறது. சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று வள்ளுவர் வாக்கிற்கிணங்க பொறுமை மிகவும் அவசியமாகிறது. பொறுக்க முடியாமைதான் பொறாமை. ஒருவர் நம்மிடம் சினம் கொள்ளும் போது நாம் பொறுமையாக இருப்பது சிறந்தது. ஆசை நிறைமனமாக மாறும்போது சினமும் பொறுமையாக மாற்றம் பெற்று விடுகிறது. பொறுமையாக இருக்கும்போது சினத்தால் வரும் கேடுகள் நீங்குகின்றன. சினம் இல்லை என்றால் அதனால் எழும் மஞ்சமும் இல்லை, பொறாமையும் இல்லை. கடும்பற்றை ஈகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருப்பவருக்கு இல்லை என்று சொல்வதிலும் இருப்பதை சாலை சிறந்தது. பொருள் பற்றின்றி வாழ முடியாது, கடமைகளை ஆற்ற முடியாது. அவரவர் முறையாக ஈட்டிய பொருள் மீது பற்று அல்லது உரிமை பாராட்டுவது இயல்பு. எனினும் வாழ வழியற்றோர், துணையற்றோர் இவர்களும் வாழத்தான் வேண்டும். பொருளுடையோர்கள் தங்கள் பொருளில் ஒரு சிறு பகுதியை ஒதுக்கி ஈகையாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும். முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வித்துக்கழிவின் விந்துவிரைவே பால் உறவு வேர்ப்பு. பால் உறவின் விளைவு மக்கட்பேறு. பிறக்கும் மக்களை வளர்க்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள ஒரு நிலையான ஒப்பந்தம் ஆண் பெண் இருபாலரிடம் ஏற்பட்ட பின்னரே பால் வேட்பை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த புனிதமான ஒப்பந்தமே திருமணம் எனப்படுகிறது. நேர்நிறை உணவு, அதாவது அதை உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஒரு மனிதன் பெறும் சிறப்புகள் அவன் கடமைகளை உணர்த்துவனவாகும். மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், வாழ்கிறான், மறிந்தும் விடுகிறான். இந்த தொடர் நிகழ்ச்சி களமே மனித சமுதாயம். இதனில் ஒவ்வொருவரும் குறுகிய கால நடிகர்கள். மனிதனின் பிறந்த நாள் தெரிந்தது, மரிக்கும் நாள் தான் தெரியாமல் இருக்கிறது. அதுவரையில் வாழதான் வேண்டும். மன்னிப்பு. இருப்பு கட்டிய சினமே வஞ்சமாக மாறியது. யார் தமது தேவையை தடை செய்தாரோ, அந்த சினம் கொண்டாரோ அவரை மன்னித்து விடுவது சிறப்பு. மன்னிப்பு வஞ்சத்தை போக்குகிறது. தன்முனைப்பால் தான் தனது என்ற எண்ண எழுச்சிகள் ஏற்பட்டு அவற்றிலிருந்து 6 தீய குணங்கள் வருகின்றன. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, விருத்தால் மனப்பான. இந்த 6 தீய குணங்களையும் நற்குணங்களாக மாற்ற வேண்டும். மாற்றவில்லை என்றால் பொய், களவு, கொலை, சூது, கற்பழிவு என்ற 5 பழிச்செயல்கள் மனிதன் செய்ய முயற்சி செய்கிறான். நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நீர்நிறை உணர்வு, மன்னிப்பு ஆகிய 6 நற்குணங்களை அருகுணர் திணைப்பால் வெளிப்படுத்த முடிகிறது. இவற்றை 5 அகத்தாய்வு பயிற்சிகள் மூலம் பெற முடியும். அப்பயிற்சிகள் எண்ணம் ஆராய்தல், ஆசை ஸ்திரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்பனவாகும். ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பயிற்சி முறைகள் இந்த அருகுண திணைப்பு ஆகும். வாழ்க வளமுடன். இந்த சிற்றுரையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த வாவிப்பாளையம் மனவளக்கலை மன்றத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளோம். வாழ்க வளமுடன்.